ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம புருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 23ஓட ஸ்னீக் பீக்கு தான் கவர் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு தோணுது. ஏன்னா இந்த ஸ்னீக் பீக்கில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க போகலாம். ஓகே, போன சாப்டரில் நம்ம புருட்டோ அவன்கிட்ட இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக்கான உசிகோ யூஸ் பண்ணி நம்ம ஜூராவை அடிக்கிறான். பட் ஜூரா அதையுமே கவுண்டர் பண்ணிடுறான். ஸோ இப்படி தான் வந்து போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டருமே இவங்களோட ஃபைட்டு தான் கண்டினியூ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்னீக் பீக்கில் புருட்டோ அண்ட் ஜூரா 2 பேரும் சண்டை போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேஜ் சாப்டர் ஆரம்பித்து ஒரு 4வது பேஜாவோ இல்லை 3வது பேஜாவோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் புருட்டோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம புருட்டோட ஃபேஸில் அந்த ப்ரூசஸ்லாம் இருக்குது. சண்டை போட்டால் ஆகும் பார்த்தீங்களா, அது. இப்போ புருட்டோ ஜூராவை அடிக்கிறதுக்காக போகிறான். பட் ஜூரா புருட்டோட கையை பிடிச்சிட்றான். பட் நீ என்ன தான் என் கையை பிடிச்சாலும் நான் அப்பயும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு புருட்டோ சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து பர்பிள் லைட்னிங்கை யூஸ் பண்ணுறான். ஸோ இதனாலேயோ இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காகவோ நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. இல்லை ஒரு அதிர்ச்சி, அது எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமே. நான் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸும் படித்தேன் வேறு ஒரு சேனலில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்டுமே நானும் சொல்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஷிஞ்சுஸ் எல்லாமே ஒரு ட்ரீ தான். நருட்டோ வேர்ல்டில் லேண்ட் ப்ளஸ் வாட்டர் மெர்ஜ் பண்ணும்பொழுது தான் உட்ஸ்டைல் வந்து உருவாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் நேச்சர் வந்து வாட்டர் லேண்ட் இது 2த்துக்கு கூட கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங். ஸோ புருட்டோ வந்து லைட்னிங் நேச்சர் யூஸ் பண்ணதுனால நம்ம ஜூராக்கு வந்து அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து அவன் ஷாக் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதே தான் வந்து சாரதா விசஸ் ஹிடாரி ஃபைட்லையும் நடந்திருக்கும். சாரதா பார்த்தீங்கன்னா ஷிடாரி ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவாள். அப்போது ஹிடாரியால் அவனோட பாடியை மூவ் பண்ணவே முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஜூரா வந்து ஒரு ட்ரீ. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஹியூமன்ஸுக்கும் ஆகும் தான். பட் இதை வந்து அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தான் நான் வந்து இது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஜூரா புருட்டோவை கேப்சர் பண்ணியிருந்தாலும் நம்ம புருட்டோ அப்பயுமே எஃப்டி யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஜூரா பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ இது வந்து நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா ஜூரா மல்டிபிள் டைம்ஸ் நம்ம புருட்டோ எஃப்டி யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டான். அப்போ அவன் அதை பார்த்து இவன் நல்லா இதை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு இம்ப்ரெஸ் தான் நானே தவிர சர்ப்ரைஸ் ஆகலை, ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் புருட்டோ கிட்ட இந்த எபிலிட்டி இருக்குது, அவனால் இதை பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியுன்றப்போ எதுக்காக சர்ப்ரைஸ் ஆகணும்? எனிவேஸ் இந்த பாயிண்ட்டை அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜோகான் அப்படின்னாலே ஸ்டார் ஆஃப் ஹோப் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அனிமேஷன் பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் இந்த ஜோகானை இன்னும் மாங்கால மென்ஷனே பண்ணலை. மொமோஷிக்கோட ப்ராப்பர்சி என்ன அப்படின்னா புருட்டோட ப்ளூ ஐஸ் ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிடும் அப்படின்றது. டோனேரியோட ப்ராப்பர்சி என்ன அப்படின்னா புருட்டோட ஜோகன்னா ஸ்டார் ஆஃப் ஹோப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே 2மே டிஃப்ரெண்ட்டான ஒரு கருத்து, ஓகேவா? மேபி மொமோஷிக்கு சொன்ன மாதிரி புருட்டோட ப்ளூ ஐஸ் ஒரு நாள் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலும் அவனோட ஜோகான் ஸ்டில் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஜூரா தான் இப்போ புருட்டோ கிட்ட இருக்க எல்லாத்தையுமே எடுக்க ட்ரை பண்ணுறான், ஈவன் அவனோட உயிரை கூட. ஸோ அவனோட ஒரே நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஜோகான் தான். ஸோ மேபி புருட்டோ வந்து ஜோகானை அன்லாக் பண்ணியிருக்கலாம். அதை தான் வந்து ஜூரா பார்த்துட்டு ஷாக் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஓகே, இந்த 3 பாயிண்ட்டு தான் வந்து நான் பார்த்த சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ இன்னொரு பாயிண்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுதான் வந்து மொமோஷிக்கி. அவனும் எப்போ வருவான்னு சொல்லிட்டு நம்மளும் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டோம். அவன் இன்னும் ஆளை காணோம். ஸோ மேபி அவன் வந்து வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா புருட்டோ தான், அவன்கிட்ட வேறு எந்த பவர்ஸுமே இல்லை, ஓகேவா? பட் அப்படி இருக்க ஒருத்தனை பார்த்து ஜூரா ஷாக் ஆகுறான், சர்ப்ரைஸ் ஆகுறான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு சடன் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை வந்து அவன் சென்ஸ் பண்ணியிருக்கலாம். லைக் டேமன் வந்து ஹியூமோர்கிட்டேருந்து சென்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது வந்து மொமோஷிக்கியா கூட இருக்கலாம். மேபி புருட்டோ, காவாக்கி இவங்க எல்லாருமே ஜூராவை பார்த்து பயந்தாலும் மொமோஷிக்கிக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் கிரியேச்சரை தான் பார்ப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட பெட்டு மாதிரி யூஸ் பண்ணுற அந்த டிவைன் ட்ரீயை அவன் எப்படி பார்ப்பான்? மேபி ஒரு ஒச்சுசுக்கியை பார்த்ததுனால ஜூரா வந்து ஷாக் ஆகியிருக்கலாம்
அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4 பாயிண்டில் எது நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம பொருட்டோ எஃப்டி யூஸ் பண்ணி தப்பிச்சதுனால மட்டுமே அவன் சர்ப்ரைஸ் ஆனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, இந்த ஸ்னீக் பீக்கு பேஜை பற்றி இவ்வளோ தான் பேச முடியுது என்னால். இதுக்கு மேலே இதில் என்ன பேசுன்னு எனக்கு தெரில. பட் நிறைய விஷயம் நம்ம பேசலாம் இதை தாண்டியும். அது என்ன அப்படின்னா, காவாக்கி வந்து இங்கே வரலாம். ஏன்னா அவன் வந்து அவனோட உடம்புக்குள்ளே இருக்க லிமிட்டஸ் எடுத்துட்டான். ஸோ அவனும் பொருட்டோவும் டீம் அப் பண்ணிட்டாங்க. ஸோ பொருட்டை ஹெல்ப் பண்ணுறதுக்கு காவாக்கி வரலாம். அப்படி வந்தால் அவன் கண்டிப்பாக கார்மாவை யூஸ் பண்ணி தான் ஆவான். ஸோ அப்படியே பண்ணும்பொழுது பொருட்டோட கார்மாவும் அங்கே வந்து ரெசனன்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ மொமோஷிக்கு கண்டிப்பாக வெளியே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து எப்படி பொருட்டை ஹேண்டில் பண்ணுவான்? ஸோ இதை வந்து நம்ம இக்கிமோட யோசித்து பார்த்துட்டு மேபி காவாக்கி கூட வராமல் பண்ணலாம். பட் எனக்கு என்னமோ காவாக்கி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இதை தாண்டி இன்னொரு பர்சன் இருக்காங்க, அது டேமன் தான். டேமன் தான் வந்து ஆக்சுவலி இருக்கிற எல்லாத்த விடவும் ஸ்ட்ராங்கஸ்ட். அதாவது ஜூராவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது அவன் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், ஓகேவா? அவனை ஏன் வந்து பேட்டலுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஜஸ்ட்டு வந்து ஒரு பைஸ்டாண்டர் மாதிரி தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்து உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இருக்கல ஸ்ட்ராங்கஸ்ட், ஓகேவா? ஸோ ஏன் வந்து பேட்டலுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க? எனக்கு வந்து டேமனும் ஜூராவும் சண்டை போகிறத பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அப்படி சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க க்யூரியாசிட்டியாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ டேமன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பொருட்டோட ரசிகன் உசிகோவை தூரத்தில் இருந்தே டேமனால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் அதோட பேசிக் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க முடியும். பட் ஜூரா அதில் வந்து அடி வாங்கிட்டான், ஓகேவா? என்னடா நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ டேமன் தான் வந்து ஜெயிப்பானோ அப்படின்னு தோணுது. வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் இட்? ஓகே, என் மனசுக்குள்ளதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஸ்னீக் பீக்கில் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்னீக் பீக் 2 வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்வி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இத்தனை நாளாக கொஞ்சம் தாட் சரியில்லை, அதான் வந்து ப்ளீச் பற்றி பேச முடியல. பட் இதை மட்டும் எப்படா நீ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து போடல அப்படின்னா நமக்கு வந்து வியூஸ் வராது. நம்ம சேனலே வந்து போட்டோ நம்பி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் தான் வந்து போட்டோ வந்ததுக்கப்புறம் போட்டுட்டேன். ப்ளீச் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். என்னால் முடியல உண்மையாலுமே. கம்பெனி போயிட்டு இங்கே வந்து பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து ப்ளீச் போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எது நடக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வந்து அஃபிஷியல் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you guys in next video.